The bend and twist activity நிறைய பேர் தப்பு தப்பா பண்ணுவாங்க. அந்த பேக்கை ரவுண்டா வச்சுட்டு இது வந்து ஒரு எக்ஸலண்ட் கோர் எக்ஸசைஸ். இந்த பேக்கை ஸ்ட்ரைட்டா வச்சு அதை பண்ணணும். இந்த ஆக்டிவிட்டி பண்ணும்போது ஆர்ம் வந்து நல்லா பேக்வர்டா ஸ்விங் ஆகும். இதுல நல்ல ஷோல்டர் மொபிலிட்டி எஃபெக்ட்ஸ் வரும். பைசெப் ஸ்ட்ரெச்லாம் கிடைக்கும். இதுல அட்வான்ஸ்டா என்ன பண்ணலாம்னா இந்த பெண்டோ டாசல் ட்விஸ்ட் ஆக்டிவிட்டியை ஒரு சைட்வர்ட் ஸ்டெப் எடுத்தும் பண்ணலாம். உதாரணத்துக்கு டேக் அ ஸ்டெப் டு த லெஃப்ட் சைட் தென் ரைட் சைட். ஸோ ஆல்டர்னேட் ட்ரை பண்ணி பாருங்க. தேவைப்பட்ட ஒரு டம்பிள் கூட கையில் வச்சுக்கலாம். அந்த மாதிரி டபுள் ஹேண்ட் கிரிப். இப்போ கிளாக் வைஸ் ரொட்டேஷன் டு த லெஃப்ட், ஆன்டி கிளாக் வைஸ் டு த ரைட். இது வந்து இப்படி பண்ணக்கூடாது. ஸோ இப்படிதான் பண்ணணும். Inhale, exhale. Inhale, exhale. இந்த posture foundation யூஸ் பண்ணி swing horizontal. இப்போ next side. இப்போ காமனா என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னா இப்படி கொண்டு வருவாங்க. இப்படி கொண்டு வரக்கூடாது. away from the body. So releasing எப்போதுமே வித் எலாஸ்டிக் பேண்ட் டெக்னிக் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ் குவிக்காக இருக்கலாம். ரிலீசிங் வந்து எப்போவுமே ஸ்லோவாக தான் இருக்கும். இப்போ ஒரு பால் அப்படி எடுத்து ரொட்டேட் பாடி வந்து இப்படி ரொட்டேட் ஆகும். அப்புறம் கிரிக்கெட் இந்த ஷாட் பாருங்க. ஸோ இந்த பாடி ரொட்டேஷன் எப்படி இருக்கு பாருங்க. அப்புறம் பவுலிங் ஆக்ஷன் இந்த ரொட்டேஷன் எப்படி இருக்குது. அப்புறம் ஒரு பொருள் எடுத்து இப்படி தூக்கி இப்படி போடுறது. ஸோ இந்த ரொட்டேஷன் இந்த மெக்கானிக்ஸ் எப்படி இருக்கு. ஆனால் நம்ம ஜிம்ல என்ன பண்ணிட்டு இருக்கோம், இதான் வந்து பிடிச்சிட்டு பாடி ரொட்டேட் இப்படி உட்காந்து ரொட்டேட் பண்றது, இல்லை நின்றுட்டு ரொட்டேட் பண்றது, இல்லைன்னா இந்த ரொட்டேஷன் பண்றது, இல்லைன்னா படுத்துட்டு இப்படி பண்றது.